ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தெலுங்கு மாநிலத்தில் வந்து செம்ம பெரிய சாதனைகளை வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அவர் அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமான எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரசிகர்கள் 2 வருஷமாக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து வந்து இந்த திரைப்படத்துக்கு செம்ம பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ரசிகர்களால் நிஜமாக ஏற்றுக்க முடியல. ஆனால் வந்து நிறைய சூர்யா ரசிகர்களே ஒத்துக்கிட்டாங்க, இந்தமாரி திரைப்படம் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் வந்து இந்த திரைப்படம் வந்து வசூலியாச்சும் நல்லா பெறும், ஏன்னா 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து வசூல்லையும் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய வசூலாக வந்து பெறல. ஒரு ஆவரேஜான வசூல் மட்டும்தான் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கிடச்சது. ரசிகர்களால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ நிறைய ஆனால் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து செம்ம பெருசாக வந்து கங்குவா திரைப்படத்தை பார்த்துட்ருக்காங்க. அந்த திரைப்படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரான்ஸை சொல்லலாம். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை அப்படி பார்த்துட்ருக்காங்கன்னா, ஸோ மொத்த ஸ்க்ரீனும் வந்து ஃபுல்லாக மட்டும்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய தேட்டரில் கங்குவா திரைப்படம் காலியாக ஓடிட்டுருக்குது. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவலும் கூட. இப்போ வந்து நம்மளோட தெலுங்கு மாநிலத்திலையும் நம்மளோட ஆந்திரா மாநிலத்திலும் வந்து இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட கோட் திரைப்படத்தோட இப்போ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. அதாவது நம்ம தெலுங்கு அண்ட் ஆந்திரா மாநிலத்தில் நம்ம கோட் திரைப்படம் கிட்டத்தட்ட வெறும் 13.5 கோடி வரைக்கும் தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் இப்போ வந்து 16 கோடி கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கோட் திரைப்பட சாதனை வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த நியூஸ் வந்து ஆந்திரா ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட தான் அஃபிஷியலாக வந்திருக்கு. இது வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.